உத்வேகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. போலி டாக்டர்னு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அரசாங்கம் நமக்கு எவ்வளவு சொன்னாலும் அதை பற்றி காதில் வாங்காம சில பேர் சில டாக்டர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு கூட. அது இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, ரொம்ப காலமாக இந்த நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு போலி டாக்டர் என்ன ஆனாரு அப்படிங்கிறத பற்றின கதையை தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஊரில் அப்போ மன்னர் காலம். ஒரு பெரிய வைத்தியர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் திடீர்னு காலமாயிட்டார். அவரோட பையன், அவன் சரியான முட்டாள். அப்பா கிட்ட இருந்த கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமோ படிப்பறிவோ மருத்துவ அறிவோ ஒண்ணுமே அவனுக்கு இல்லை. ஆனா ரொம்ப காலமா அப்படி தண்டமா சுத்திட்டே இருந்தான். கல்யாணம் ஆயிடுச்சு, பழப்புக்கு ஒன்றும் இல்லை. அப்பா சேர்த்து வச்ச கொஞ்சம் காசை வச்சு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனுடைய மனைவி திட்ட ஆரம்பிச்சா, இப்படி நீங்க சுத்திட்டே இருந்தீங்கன்னா பிள்ளைங்களை எல்லாம் எப்படி வளர்க்குறது, ஏதாவது பழப்ப பண்ண வேணாமா அப்படின்னு மனைவி சொல்ல ஆரம்பிச்சோடனே இவனுக்கு ரோஷம் வந்துச்சு. நான் என்னடி பண்றது, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அப்பதான் சொன்னான். ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்க அப்பாவோட பழைய ஓலைச்சுவடி எல்லாம் பரன் மேல இருக்குல்ல, அதை எடுத்து படிங்க, படிச்சிங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு ஐடியா கொடுத்தா. இந்த பையனுக்கு அது பரவாயில்ல, பார்ப்போம், படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா முதல்ல படிச்சிருந்தா தான் அவன் பெரிய ஆளாக இருக்கலாம்ல, இப்போ பரவாயில்ல வேற வழி இல்லைன்னுட்டு பரன்ல ஏறி ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். ரொம்ப காலம் படிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு தலையில ஒன்றுமே ஏறவே இல்லை. அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற எழுத்துக்களை படிக்க கூட அவனுக்கு சரியா தெரியல. இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தான். ரொம்ப முயற்சி பண்ணி 3 வார்த்தை மட்டும் அதில் அவனுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. என்ன வார்த்தை அப்படின்னா, 8 கடுக்காய், 9 கடுக்காய், 10 கடுக்காய். இந்த 3 தான் அவனுக்கு படிக்கவே முடிஞ்சிச்சு, பல மாதம் முயற்சி பண்ணியும். இந்த 3ஐயும் படித்து முடித்த உடனே அவனுக்கே ஒரு தெளிவு, நம்ம டாக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு ஓலைச்சுவடியை எடுத்து வீட்டில் மேலே வச்சுட்டு நான் வைத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தான். ரொம்ப காலம் அப்படியே வைத்தியம் பண்ணுறேன்னு சொன்னாலும் யாரும் அவ்வளவா நம்பி சட்டுன்னு வரல. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்தாரு. வந்து இவன் கிட்ட, எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மாடு காணாமல் போயிடுச்சு, நேற்றுலேருந்து தேடுறேன், அது ரொம்ப விலை உயர்ந்த மாடு வேற, அந்த மாட்டை வச்சு தான் நான் பழைச்சிட்டு இருந்தேன், இப்படி காணாமல் போயிடுச்சு, எனக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, வைத்தியரே நீங்கள் ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னான். இவனுக்கு திடுக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. ஊருக்குள்ள எல்லாரும் நம்மளை தண்டசோறுன்னு சொல்லிட்டு இருக்கிற போது இவன் மட்டும்தாயா நம்மளை பார்த்து வைத்தியர்னு சொல்லியிருக்கிறான், இவனை எப்படியாவது நம்ம காப்பாத்திரணும்னு யோசிச்சான். ஆனா மாடு காணாம போனதுக்கெல்லாம் வைத்தியத்துல இடம் இல்லை, கண்டுபிடிக்க முடியாது இல்ல, வந்ததை விட்டுறக்கூடாதுன்னு இவன் என்ன பண்ணா, இவனுடைய அந்த முதல் வாசகம் என்ன, 8 கடுக்காயில இந்த 8 கடுக்காய அரைச்சு குடிச்சிரு அப்படின்னு அந்த வந்த மாட்டுக்காரருக்கு இவர் வைத்தியம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. மாட்டுக்காரனும் அதை நம்பிக்கிட்டு போய் 8 கடுக்காயை எடுத்து இடிச்சு பொடியாக்கி அதை அரைச்சு குடிச்சிட்டான். 8 கடுக்காயை ஒன்னா அரைச்சு குடிச்சா என்ன ஆகும், பின்விளைவு தானே இருக்கும். அதே மாதிரி அந்த மாட்டுக்காரருக்கும் ஆயிடுச்சு. ஆத்தங்கரையிலேயே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தா, அங்கேயே சோர்ந்து போய் உட்காந்துட்டான். அப்படி மயக்கமா அப்படி சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கிற போது தூரத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு இவனோட தொலைஞ்சு போன அந்த மாடு வந்துச்சு. கண்ணு முழிச்சு பார்த்தா மாடு எதிரில் நிற்கிது. ஆஹா, வைத்தியர் சொன்ன வைத்தியம் பழிச்சிருச்சு, 8 கடுக்காயை அரைச்சி குடிச்சதுனாலதான் மாடு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு மாட்டை பிடிச்சிக்கிட்டு ஊரெல்லாம் அதை பத்தி பெருமையா சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இந்த வைத்தியர் ரொம்ப புத்திசாலி, காணாம போன மாட்டையே எனக்கு வைத்தியத்தின் மூலமா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு அவரை பத்தி ஆஹா ஓன்னு சொன்னோன்னே மக்கள் எல்லாரும் நம்பி பெரிய புத்திசாலியான ஒரு வைத்தியர் நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாரும் வைத்தியத்துக்கு போக ஆரம்பிச்சான். அவனுக்கு கைக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் வச்சு எதோ செஞ்சுக்கிட்டே இருந்தான். இப்படி போயிட்டே இருந்துச்சு. இவனுடைய இந்த பெயரும் புகழும் அரண்மனை வரைக்கும் போச்சு. அப்ப அரசியார், அந்த அரசியாரு மூத்தவங்களா இருக்காங்க. அதுல 2 ராணி இருக்காங்க அந்த ராஜாவுக்கு. ராஜா எப்பவுமே இளையராணியோடைய அந்த புறத்திலேயே இருக்கிறாரு, நம்ம பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற நினைப்பு பெரிய அரசியாருக்கு இருந்துச்சு. இதுக்கு வைத்தியம் சொல்லணும் அப்படின்னு இந்த வைத்தியருக்கா தகவல் சொல்லி ஆள் அனுப்பி கூப்பிட்டுக்கிட்டாங்க. வந்தா இந்த பிரச்சனையை சொன்ன உடனே இவனுக்கு இதுக்கு என்ன வைத்தியம் தெரியும். இவன் அப்ப அடுத்ததுல அவன் படிச்ச அந்த வாசகத்தை வச்சு, ராணியாரே 9 கடுக்காயை அரைச்சு ராஜாவுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ராஜாவுக்கு அதே மாதிரியே 9 கடுக்காயை அரைச்சு பாலில் போட்டு கொடுத்து விட்டாங்க பெரிய ராணி. ராஜா குடிச்சாரு. அதே பிரச்சனை ராஜாவுக்கு வந்துச்சு. படுத்த படுக்கையா கிட்டத்தட்ட ஆயிட்டாரு. இப்ப இளையராணி இருந்தாலே அவ ராஜா நோய்வாய்ப்பட்டுட்டாரு, கூட இருந்தா தனக்கும் அந்த நோய் வந்துரும்னு அவ கிளம்பி வெளியிலேயே போயிட்டா. அந்த நேரத்துல மூத்த ராணி வந்து ராஜாவை பக்கத்துல இருந்து கவனிச்சு உடம்ப குணப்படுத்தினாங்க. ராஜாவுக்கு இப்ப மனசுக்குள்ள தோணுச்சு, நம்ம சுகமா இருக்கிற வரைக்கும் சின்ன ராணி நம்மளோட கூட இருந்தா, உடம்புக்கு முடியலன்ன உடனே பெரிய ராணி தானே வந்தாங்க, இவதான் நமக்கு உண்மையான மனைவி அப்படின்னு ராஜா மனசு மாறினாரு. இப்ப நம்ம போலி வைத்தியருடைய புகழ் தேசமெங்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ராஜாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஆலோசனை சொல்றதுக்கு இவரை தான் கூப்பிடுற அளவுக்கு ஒரு அரண்மனையில ரொம்ப நெருக்கமாவும் ஆயிட்டாரு, வசதியா வேற ஆயிட்டாரு.
காலம் போய்கிட்டே இருந்தது. திடீர்னு எதிரி நாட்டு படைகள் வந்தாங்க. அதிகாலையில அவங்க கோட்டையை தாக்க போறாங்கன்ற செய்தி வந்தது. இப்ப ராஜா மந்திரிகளோட உக்காந்து ஆலோசனை பண்றாரு. எல்லாரும் திரு திருன்னு நிக்கிறாங்க. கூட்டிட்டு வாங்கய்யா வைத்தியர் அண்ணா. வைத்தியர் வர்றாரு. இவருக்கு தெரிஞ்ச அடுத்த வைத்தியம் 10 கடுக்காய். இந்த 10 கடுக்காயின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற போது அந்த கூட்டத்துக்குள்ள எதிரி நாட்டு மன்னனுடைய ஒரு ஒற்றன் இருந்துட்டு அதை அறகுறையா கேட்டுட்டு போய் அந்த மன்னன்ட்ட சொல்லிட்டான். அந்த மன்னன் என்ன பண்ணிட்டான், ஓஹோ 10 கடுக்காயை அரைச்சு குடிக்க போறீங்களா, அப்ப அது ஏதோ பெரிய தெம்பு தரும் போல இருக்கு அப்படின்னுட்டு அந்த மன்னன் என்ன பண்ணிட்டான், ஒவ்வொரு வீரனுக்கும் தன்னோட வீரர்களுக்கு 20 கடுக்காயை அரைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லி மறுநாள் காலையில போர் கேன்சலே ஆயிடுச்சு. பெரிய ஆபத்து நாட்டுக்கு வர்றதையே இந்த வைத்தியர் தடுத்துட்டாரு அப்படின்னு இன்னும் அவருடைய புகழ் உலகம் எல்லாம் பரவி போயிடுச்சு. இத மாதிரியான ராஜாக்களும் வைத்தியரும் இருந்தா நாடு என்ன ஆகும்? போலியா எப்பவுமே உலகத்துல மனிதர்கள் இருக்கத்தான் இருப்பாங்க. கடைசியில இந்த வைத்தியர் என்ன ஆனார் தெரியுமா? இந்த 3 வைத்தியத்துக்கு அப்புறமா வேற எதுவுமே தெரியாதுல்ல. இன்னும் ராஜாவோ ராணியோ ஏதாவது கேட்டா என்ன ஆகுறதுன்னு யோசிச்சவரு அவர் வீட்டையே கொளுத்திட்டு அந்த வாசல்ல நின்று புலம்புறாரு. எல்லா ஓலைச்சுவடியும் போயிருச்சு, இனிமே நான் எப்படி வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு அழுது புலம்பினோன்ன ராஜா, பரவாயில்ல, இது வரைக்கும் நீங்க செஞ்ச உதவியே பெருசு, அரண்மனையிலேயே நீங்க எப்பவும் இருக்கலாம்னு நிறைய பணத்தை கொடுத்து பெரிய பங்களாவையும் கொடுத்து அவரை வாழ வச்சுக்கிட்டே இருந்தாரு. உலகத்துல இப்படியும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. சிந்திக்கலாமா? நன்றி.